வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கேரளா ஃபிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் பொழிச்சது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வாவல் மீன் எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா கீறி விட்டுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/4 லெமன் ஜூஸ் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் ஃபிஷ்ஷோட எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஃபிஷ்ஷோட உள் பக்கத்துலையும் இந்த மசாலாவை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு ஃபுல்லாகவே நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கணும். வெங்காயம் பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயிலேயே லைட்டாக வதக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பால்லையே இந்த மசாலா நல்லா குக் ஆகணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலா நல்லா குக் ஆகி இதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததா ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன். இப்போ இதுல நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இப்போ இது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஃபிஷ்ஷை சேர்த்துடலாம். மீதி இருக்கிற மசாலாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இன்னொரு இலை வச்சு நல்லா டைட்டாக மூடிட்டு இந்த மசாலா எதுவும் வெளியில் லீக் ஆகாமல் நல்லா ஃபோல்ட் பண்ணிடலாம். வாழை இலையோட நார் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கயிறு வச்சு இதை நம்ம டைட்டாக கட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இதை லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு லைட்டாக டர்ன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட வாழை இலை நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இன்னொரு 10 நிமிஷம் இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வந்துட்டு ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த வாழை இலையில் இருக்கிற சாறு எல்லாம் மீனில் நல்லா இறங்கியிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் ரெடி. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளோட ஃபிஷ்ஷை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப சூப்பராக நம்மளோட ஃபிஷ் பொளிச்சது ரெடி ஆயிருக்கு. இது தேங்காய் எண்ணெயில் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.